Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆர்.என். ரவிக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம பேசுறாரு. எதிர்கட்சி தலைவரா சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க. அன்னைக்கு கடல் தாமரைன்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர்கள் கூட கைது செய்யப்பட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. கடந்த 11 வருஷத்துல மட்டும் 3500 பேர் மீனவர்கள் வந்து கைது செய்ய. நான் நினைச்சா உக்ரைன் ரஷ்யா வார நான் நிறுத்திடுவேன். இங்க உள்ளூர்ல இருக்கிற மீனவர்கள் பிரச்சனையை பேச சொல்ல இருக்கிற திமுகவை தான் குறை சொல்றாங்க. ஒரு நாட்டுடைய நிலப்பரப்புல ஒரு பகுதியை கொடுக்கறதுக்கு எந்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு? அந்த அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்துல எந்த இடத்துல இருக்கு? சாதாரண உதவி பொருளை எங்களால் அனுப்ப முடியல. நாங்க எப்படி கொடுக்க முடியும்? இதே மோடி ஆதார் கார்டை எதிர்த்தாரா இல்லையா? இதே மோடி GST எதிர்த்தாரா இல்லையா? இதே மோடி லோக்பாலை எதிர்த்தாரா இல்லையா? இதே மோடி எல்லைகள் பாதுகாக்க சொன்னாரா இல்லையா? இதே மோடி ஆட்சிக்கு வந்தா 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரா இல்லையா? இதே மோடி நான் ஆட்சிக்கு வந்தா கருப்பு பணத்தை ஒழிப்புன்னு சொன்னாரா இல்லையா? வருஷம் சம்பளம் உயரும், வருஷம் செலவினங்கள் உயரும். ஆனா வருஷம் பட்ஜெட்ல நிதி மட்டும் குறையும்னா எப்படி வளர்த்துருவீங்க? முட்டாள்தனமான செயல்பாடுல ஈடுபடுற உங்க மாநில தலைவரா இருக்கட்டும், இல்ல நீங்களா யார் வேணா இருக்கு, செஞ்சது என்ன? செயல் எங்க? சொல்லு இருக்கு, செயல் இல்லையே. அவங்களும் லிஸ்ட் வாசிக்கிறாங்க. சொல்லுங்கன்ற பொதுவெளியில விவாதத்துக்கு எந்த நிமிஷமும் நாங்க தயார். கல்வி அமைச்சர் சொல்றாரு, ஏத்துக்கிட்டாதான் நீட்டு. மோடியோட வார்த்தையிலே நாங்க கேட்கிறோம். உங்க மாமா வீட்டு காசா கொடுக்குறீங்க? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அங்கே போன ஆளுநர் அவங்கள சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, மத்திய மாநில அரசுகள் அப்போ அநியாயமாக ஒப்பந்தம் போட்டாங்க, இதனால் இந்த மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டாங்க. இப்போ மத்திய மாநில அரசுகள் இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும், அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். மாநில அரசு சும்மா மத்திய அரசை குறை சொல்லிட்டு அரசியல் செய்யாம பிரச்சனைக்கு தீர்வு என்னவோ அதை நோக்கி செல்லணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். ஆர்.என். ரவியோட வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். திரும்ப சொல்றோம், ஆர்.என். ரவியோட வேலை ஆளுநர் வேலை, அது ஒரு போஸ்ட் மாஸ்டர் வேலை, கொடுக்கறத எடுத்துன்னு போய் கொடுக்க வேண்டிய வேலை. இந்த வேலை உங்களுடைய வேலை இல்லை. முதல்ல. ரெண்டாவது, உங்களுக்கு அப்படி மக்கள் மேல அக்கறை இருந்ததுன்னா உங்களுடைய விஸ்வகுரு கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி மீட்டு தர சொல்லுங்க. ஆர்.என். ரவிக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம பேசுறாரு. 2014க்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவரா சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க. அன்னைக்கு கடல் தாமரைன்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர்கள் கூட கைது செய்யப்பட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு 11 வருஷம் ஆயிடுச்சு. கடந்த 11 வருஷத்துல மட்டும் 3500 பேர் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 135 விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு 151 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதுல 25 படகுகள் மட்டும்தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கு? இந்த நாட்டுடைய பிரதமர் கிட்ட இருக்கு. இந்த நாட்டுடைய பிரதமர் யாரு? நீங்க எந்த RSS ஆல இங்க நியமிக்கப்பட்டீங்களோ அதே RSS ஆல தான் அவரும் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட நேரடியா பேசுங்க, பிரச்சனையை தீருங்க. நான் நினைச்சா உக்ரைன் ரஷ்யா வார நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு அவங்களுடைய ஆட்கள்லாம் தம்பட்டை அடிக்கிறாங்கல்ல. இங்க உள்ளூர்ல இருக்கிற மீனவர்கள் பிரச்சனையை பேச சொல்லுங்க. இலங்கைன்றது எவ்வளவு சிறிய நாடு. மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்டை நாடுகள் எந்த ஒரு நாடாவது இந்தியாவை மதிச்சதுன்னு சொல்ல முடியுமா? நேபாளம், பங்களாதேஷ், பாகிஸ்தான், சீனா தன்னோட எல்லையில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்க மாவட்டங்களுக்கும் பேர் வச்சுக்கிட்டு இருக்கு. வரைபடத்தில் அருணாச்சல பிரதேசம் தன்னோட பகுதின்னு சொல்லுது. பல லட்சம் கிலோமீட்டர் இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. எதையுமே பேச துப்பு இல்லாத பிரதமர் அவர்கள், அதை கேட்க துப்பு இல்லாத ஆர்.என். ரவி, அரசியல் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு அரசியல் செய்யணும்னு ஆசைப்பட்ட பதவி நீக்கம் செஞ்சுட்டு அந்த பதவியில போய் உட்கார்ந்து அரசியல் பண்ணுங்க. எங்க மீனவர்களோட அரசியல் பண்ணாதீங்க. வரலாறு தெரியாம பேசக்கூடாது. ஒரு நாட்டுடைய ஒரு சிறிய நிலப்பரப்பை ஒரு மாநில அரசாங்கம் எப்படி தர முடியும்? அரசியலமைப்பு சட்டத்துல எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு அளவு இருக்கு? சொல்லுங்க. சாதாரண இலங்கை பாதிக்கப்படும் போது இங்க இருந்து உதவி
கொடுக்கணும்னு நாங்க சொல்லும் போது யாரோட அனுமதிக்காக காத்திருந்தோம்? உதவிக்கு. நான் திரும்ப சொல்றேன், சாதாரண உதவி பொருட்களை நாங்க கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கே ஒன்றிய அரசோட அனுமதிக்காக இல்ல இந்த விஷயத்துல எல்லாமே அப்ப இருக்கிற திமுகவை தான் குறை சொல்றாங்க. அதுதான் எப்படி முடியும்னா கேட்கிறேன். சாதாரண உதவி பொருளை எங்களால் அனுப்ப முடியல, நாங்க எப்படி கொடுக்க முடியும்? ஒரு சின்ன புரிதலை இல்லாம அரசியல் பேசினா என்ன பேச முடியும்? அதுதான் சொல்றேன், அந்த சில வார்த்தைகளை தவிர்க்க ஆசைப்படுறேன். அந்த புரிதல் இல்லை. ஒரு திரும்ப சொல்ற, ஒரு நாட்டுடைய நிலப்பரப்புல ஒரு பகுதியை கொடுக்கறதுக்கு எந்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு? அந்த அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல இருக்கு? கொடுக்கக்கூடிய மொத்த அதிகாரமும் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. கேள்வி கேட்க வேண்டியது ஒன்றிய அரசு. அப்ப இந்த ஒன்றிய அரசு யாரு? இன்னைக்கு யாரு சொல்லுங்க, நீங்க தானே. இல்ல அப்ப இருக்கிற மாநில அரசு எப்படியாவது ஏதோ ஒரு அழுத்தத்தை கூட தடுத்து நிறுத்திருக்கலாம். இன்னைய வரைக்கும் மீனவர்கள் பிரச்சனைக்கு அதான் காரணம். அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவின் கீழே வருதுன்னு சொல்லுங்கன்ற. நான் எங்களோட அனுமதி வேணும், நாங்க அனுமதி கொடுத்தாதான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி எங்க இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில்? அப்போ யாரோ வசனம் எழுதுறாங்க, யாரோ படிக்கிறாங்க, அதை நீங்க உங்க ஒப்பிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எங்க மேல இருக்கிற வெறுப்பு, வன்மம். ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநரா வந்ததுல இருந்து நம்ம ஆட்சி மீது எவ்வளவு குறைகள் சொல்றாரு. தன்னுடைய கடமையை ஒரு இடத்துல அவர் செஞ்சிருப்பாரா? உச்ச நீதிமன்றம் எத்தனை இடத்துல அவரை கொட்டுச்சு, மக்கள் மன்றத்தில் எத்தனை இடத்துல மக்கள் கொட்டுறாங்க. அதெல்லாம் தொடச்சு தூக்கி போட்டுட்டு போய் திரும்ப திரும்ப பொய்யான தகவலை மட்டும் நீங்க பொதுவெளியில பேசுறீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆளுநர் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய இடத்துல, நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு ஆளுநர் உரையை வாசிக்கணும், வாசிக்க மறுக்கிறார், வெளிநடப்பு செய்கிறார், உரையில் இருக்கிற வார்த்தைகளை நீக்கிறார். தமிழ்நாட்டுடைய லட்சணையை நீக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? செய்த எல்லா செயலுமே ஒரு 4ஆம் தரமான அரசியல்வாதியோட மோசமான வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க நீங்க. ஒரு நியமிக்கப்பட்ட பதவிக்கு என்ன மரியாதை அதை மட்டும் தயவு செஞ்சு பார்த்து. ஒரு போஸ்ட்மேன், அந்த போஸ்ட்மேன் வேலை மட்டும் செஞ்சா நல்லது. ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஆர்.என். ரவியை உச்சநீதிமன்றம் கண்டிக்காம விட்டு இருக்கா? எல்லா இடத்துலையும் உச்சநீதிமன்றம் கண்டிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு நாங்க போட்ட வழக்கு நிலுவையில தான் இருக்கு. திரும்ப சொல்றேன், மசோதாவுக்கு ஒப்புதல் தரல, எனக்கு எல்லாத்துக்குமான அதிகாரம் இருக்குன்னு பேசுறீங்க. அரசியலமைப்பு சட்டம் எந்த இடத்துல அப்படி ஒரு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கலையே. இல்லாத அதிகாரத்தை இருக்குதுன்னு சொன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்னு பல வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா எல்லாத்தையும் கடந்து போய் அரசியல் செய்றீங்க. திரும்பவும் சொல்ற, நீங்க செய்யற எல்லா செயலுமே எங்க மக்களுக்கு நன்றாக தெரியும். நீங்க அதற்கான விலையை வெகு விரைவில் கொடுப்பீங்க. தமிழகத்துல மக்கள் சுதந்திரமா இல்ல, அவங்க விரும்புற மொழியை எடுத்து படிப்பதற்கான சுதந்திரம் மறுக்கப்படுது அப்படிங்கிறார். மொழியை பத்தி ஆர்.என். ரவிக்கு என்ன சார் தெரியும்? என்ன எளிமையான ஒரு கேள்வி கேட்குறேன் சார். சார், இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டிருக்கு சார். இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு உரிமைகளை மக்களுக்கு கொடுக்குது சார். இந்த நாட்டை ஒருங்கிணைச்சிங்கல்ல, இந்த நாட்டை ஒருங்கிணைக்கும் போது நீங்க கொடுத்த வாக்குறுதின்னு ஒன்று இருக்குல்ல. உங்களுடைய மொழி காப்பாற்றப்படும், உங்களுடைய பண்பாடு காப்பாற்றப்படும், உங்களுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்படும். இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றுறதுக்கான எந்த நடவடிக்கையாவது மோடி அவர்கள் எடுத்திருப்பார்? இப்போ காப்பாத்திட்டு தானே இருக்கோங்கிறாங்க. நான் அதை தான் சொல்றேன், கேளுங்க. எப்படி அவர் காப்பாத்திருப்பாரு? ஒரு மனுஷன் தினமும் போய் பேசுற ஒரு மனுஷன், திரும்ப சொல்ற, தினமும் ஆட்சிக்கு வரும்போது நீங்க எதிர்கட்சியா இருந்து ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரா இருந்து நீங்க பேசின எல்லா வார்த்தைகளுமே நான் சொல்றேன், இன்னைக்கு அதே வார்த்தையில அதே இடத்துல நீங்க இருக்கீங்களா? சொல்ல முடியுமா உங்களால? இதே மோடி ஆதார் கார்டை எதிர்த்தாரா இல்லையா? இதே மோடி ஜிஎஸ்டி எதிர்த்தாரா இல்லையா? இதே மோடி லோக்பாலை எதிர்த்தாரா இல்லையா? இதே மோடி டிபிடி எதிர்த்தாரா இல்லையா? எஃப்டிஐ சொல்லப்படுற டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்த்தாரா இல்லையா? இதே மோடி நான் வந்த ஆட்சிக்கு வந்தா எல்லைகள் பாதுகாக்க சொன்னாரா இல்லையா? இதே மோடி ஆட்சிக்கு வந்தா 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரா இல்லையா? இதே மோடி நான் ஆட்சிக்கு வந்தா கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரா இல்லையா? நான் வந்தால்
விலைவாசியை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னாரா இல்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டோல்கேட்லாம் எடுத்துருவோன்னு சொன்னாரா இல்லையா? என்னத்தை காப்பாற்றிருக்கீங்க? எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி பேசியிருக்கீங்க, மாற்றி மாற்றி செஞ்சுருக்கீங்க. எந்த இடத்துல நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. இன்னைக்கு எங்கே வந்து கை வைக்கிறீங்க? மொழியில் கை வைக்கிறீங்க. உங்களுக்கு உண்மையாகவே மாநில மொழிகளுக்கு மேலே அக்கறை இருக்கு அப்படின்னா 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழியை நீங்கள் ஆட்சி மொழி ஆக்கிடுங்க. பல காலமாக தமிழ்நாடு கேட்டுனுக்குது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்காடு மொழியா தமிழ் வேணும்னு சொல்லிட்டு. ஏன் அனுமதி தர மாட்டீங்க? என்ன உங்களுக்கு தடுக்குது? வருஷம் கல்விக்கான நிதியை குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நான் கல்வியை வளர்க்குறேன்னு பேசுறீங்க. ஒரு நிதியை குறைச்சதுக்கு எப்படி வளர்க்க முடியும்? வருஷம் சம்பளம் உயரும், வருஷம் செலவினங்கள் உயரும். ஆனா வருஷம் பட்ஜெட்ல நிதி மட்டும் குறையும்னா எப்படி வளர்த்துருவீங்க? கேட்கறதுக்கு எவ்வளவு பெரிய நகைச்சுவையான ஒரு வேலையை பேசு. மோடி பிரதமர் ஆனதுலேருந்து இன்னை வரைக்கும் 10 லட்சம் கோடி தந்திருக்கிறதா சொல்றாங்களே வானதி சீனிவாசன். நாங்க எவ்வளவு கொடுத்தோம்? அது பதில் சொல்லுங்க. எங்க கிட்ட இருந்து நேரடி வரி வருவாய்னு ஒண்ணு இருக்கு, மறைமுக வரி வருவாய்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க? எத்தனை முறை கலால் வரி உயர்த்தப்பட்டிருக்குது? சொல்லுங்க, பேசுங்க பாப்போம். நாங்க திரும்ப சொல்றோம், நாங்க ₹1 கட்டினா 29 பைசா தான் வருது. பீகாருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.73 வருது. பீகாருக்கு அதை விட மோசம். ₹1க்கு ₹7 வருது. இந்த மாதிரி வந்து சொல்லி திசை திருப்புறாங்க. திசை திருப்ப நாங்க பேசுறது ஆதாரம். மும்மொழி கொள்கையை வந்து எடுத்துக்க சொன்னா இந்த மாதிரி திசை திருப்புறாங்க. இந்திங்கிறத நாங்க திணிக்கல. இந்தியன் திணிக்காம வேற என்ன பண்றீங்க? அப்போ வேற என்ன பண்றீங்க சொல்லுங்க. பட்டியல் இருக்கிற ஏதோ ஒரு மொழி தானே. பட்டியல்னா எந்த பட்டியல்? யார் கொடுத்த பட்டியல் அது? சொல்லுங்க. அதையும் யார் கொடுத்த பட்டியல்? அமித்ஷா மேடையில் என்ன சொல்றாரு? 5,02,337 கோடி தமிழக அரசு கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க 6,69,000 லட்சம் கோடியை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. இது யார் சொல்றது உண்மை? சரி, நாங்க கட்டின வரியை கொடுக்க மாட்டீங்க, பீகாருக்கு எடுத்து கொடுப்பீங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு எடுத்து கொடுப்பீங்க, எங்கெல்லாம் தேவையோ உங்களுக்கு கொடுப்பீங்கல்ல. எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுத்தீங்க? பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற ஒரு பேர் இருந்ததா? உண்மையா நீங்க எந்த கட்சி வேணா இருந்துங்க, நான் வேணான்னு சொல்லல. நீங்க பிஜேபியா இருங்க, அதிமுக இருங்க, யாரா வேணா இருக்கும். தமிழ்நாடுன்னு வரும்போது எப்படிங்க தமிழ்நாட்டோட உரிமையை உங்களால் அடமானம் வைக்க முடியும்? எங்களுக்கு முன்னாடி நீங்க தானே கேட்டு வாங்கி தரணும். ஒரு 4 திட்டம் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு முன்னாடி போங்க, பேசுங்க, வாங்கி வந்து கொடுங்க. முட்டாள்தனமான செயல்பாடுல ஈடுபடுற உங்க மாநில தலைவரா இருக்கட்டும், இல்ல நீங்களா யார் வேணா இருங்க, செஞ்சது என்ன? செயல் எங்க? சொல்லு இருக்கு, செயல் இல்லையே. அவங்களும் லிஸ்ட் வாசிக்கிறாங்க. சொல்லுங்கன்ற பொதுவெளியில விவாதத்துக்கு எந்த நிமிஷமும் நாங்க தயார். இந்த மாட்டுடைய கல்வி அமைச்சர் சொல்றாரு, ஏத்துக்கிட்டாதான் நீ தேர்வு. நான் திரும்பவும் கேட்கிறோம், மோடியோட வார்த்தையிலே நாங்க கேட்கிறோம், உங்க மாமா வீட்டு காசா கொடுக்குறீங்க? மோடி குஜராத்துடைய முதலமைச்சரா இருக்கும் போது அன்றைக்கு ஒன்றிய அரசை பார்த்து கேட்ட கேள்வி இது, உங்க மாமா வீட்டு காசு கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு. அதே தான் நாங்க கேட்கிறோம், உங்க மாமா வீட்டு காசையா கொடுக்குறீங்க? அப்புறம் உங்க அப்பா வீட்டு காசுன்னு சொன்னா கோவம் வந்துடும் உங்களுக்கு. சரி, உங்க ஆள் பேசுனதே நாங்க சொல்றோம். அப்போ ஒரு மாநிலத்துடைய உரிமையை அழிச்சிருவீங்க, மொழியை அழிச்சிருவீங்க, கல்வி அழிப்பீங்க, என்னுடைய வளர்ச்சிக்கு எல்லா இடத்துலையும் முட்டுக்கட்டை போடுவீங்க. ஆனா பேசும்போது வீரவசனம் மட்டும் பேசுறீங்க. என்ன கொடுத்தீங்கன்னு நாங்க கேட்கிறோம். என்ன திட்டம் கொடுத்தாங்க, என்ன நிதி கொடுத்தாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புனீங்க. வானதி சீனிவாசன் அதுக்கு சொல்றாங்க, 2014 2024 வரைக்கும் 10 ஆண்டுகள்ல தமிழகத்திற்காக 10.76 லட்சம் கோடியை மத்திய பாஜக அரசு வழங்கியிருக்கு. கோவை பாதுகாப்பு துறைக்கான உற்பத்தி தொழிற்பேட்டை, விருதுநகர் ஜவுளி பூங்கா, 4100 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள், சென்னை விமான நிலைய விரிவாக்கம் என தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கான பல திட்டங்களை மத்திய அரசு வழங்கியிருக்கு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மாதிரி மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல திட்டங்களை, நிதிகளை இவங்க வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நேஷனல் ஹைவேஸ்லாம் நீங்க கொடுத்த திட்டங்கள்னு பேசுறீங்கல்ல, இதெல்லாம் நான் சேர்த்து பேசணும்னா உத்தரப்பிரதேசத்துக்கு போற கணக்கை உங்களால கால்குலேட்டர் வச்சு கூட போட முடியாது. நான் கேட்கறது, இந்த பட்ஜெட்ல எளிமையா
நாங்கள் நீண்ட நாளாக கேட்டுனுக்குறோம் சார். ஒரு சிம்பிளாக கேட்குறேன். மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கேட்குறோம், பதில் எங்க? கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கேட்குறோம், எங்க? நாடாளுமன்றத்தில் உள்ள உட்கார்ந்து தமிழக எம்பிக்கள் வந்து அங்கே கேட்கணும். நீங்கள் பாதி நேரம் வெளிநடப்புன்னு வெளில போயிடுறீங்க கோஷம் போட்டுக்கிட்டு. தமிழக பாஜக தான் போராடி இவ்வளவு நிதியை வாங்கிட்டு இருக்கு, அனுப்பிட்டு இருக்காங்க தமிழகத்துக்கு அனுப்பி. நான் மனசாட்சியோட கேட்குற ஒரே கேள்வி, நாடாளுமன்றத்தை நாடாளுமன்றமாக நீங்கள் நடத்துறீங்க? 144 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மசோதா நிறைவேற்றுற நீங்க இதை பத்தி பேசலாமா? தமிழ்நாடு வரிசு பத்தி பேசுது, எங்கேயாவது பதில் சொல்லியிருப்பீங்களா? நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் எந்த அளவுக்கு ஆணவமா பேசுறாங்க? நான் கேட்கறது என்னன்னா, நிதி சம்பந்தமா எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கிறோம். நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இதெல்லாம் கொடுத்தேன்னு சொல்றீங்க. நாங்க கேட்ட திட்டம் எங்க, நீங்க சொன்ன திட்டம் எங்க? சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 2ஆம் கட்டத்துக்கு அது எங்க திட்டம் இல்லைன்னு நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா சொல்லலையா? அதுக்கப்புறம் அதே திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாங்களா இல்லையா? இப்படி மாறுபட்ட வார்த்தைகள் பேசுறது நாங்களா நீங்களா? எல்லா இடத்திலையுமே மக்கள் விரோத ஆட்சியை பாஜக அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த மாநிலத்தில் இருக்கிற பாஜக காரங்க திரும்பவும் சொல்ற, நீங்க மக்களுக்கு எதிராக நின்னீங்கன்னா அரசியல்ல பாஜக தமிழ்நாட்டில் அரசியல் அனாதி ஆயிடும், இருக்கிற 4 சீட்டும் போயிடும். தமிழகத்தில் மொழிப்போர் நடக்க தூண்டுறாங்க. இந்த மாதிரி பொய் சொல்லி பரப்புறதுனால ஒரு நாளும் தமிழ்நாட்டில் மொழிப்போர் நடக்காது அப்படிங்கிறாரு. அந்த மொழியை பத்தி, மொழி உரிமையை பத்தி பாஜகவுக்கு என்ன சார் தெரியும்? தெளிவா கேட்கிறேன். எந்த பாஜக யார் வேணா இருக்கட்டும், RSல யார் வேணா இருக்கட்டும், குஜராத்னு ஒரு மாநிலம் உருவாச்சு இல்ல, இந்த நாட்டுடைய பிரதமர் சேர்ந்த மாநிலம், அது மொழியால உருவாச்சா நிலப்பரப்பால உருவாச்சா? சொல்ல மொழி வாரியா பிரிக்கப்பட்டதுனால தான் இந்த மாநிலங்கள்லாம் பிரிஞ்சிருக்கு. அப்போ மொழிக்கான அடிப்படை உரிமை இருக்கா இல்லையா? 22 மொழிய 8வது அட்டவணையில் சேர்த்தாங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு நான் கேட்கிறேன். இந்த அரசியல் கருத்துக்களை பார்த்து நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.